மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, தாவைக்கா தலைவர் விஜய் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் 41 குடும்பத்தை வந்து ஒரு மாமல்லபுரத்துல இருக்கிற ஒரு நட்சத்திர விடுதியில வச்சு பார்த்துருக்காரு. அதுவும் அவங்கள பார்த்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ரொம்ப அழுதுருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ அதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். விஜய் தாவேக்கா தலைவர் அவர்கள் வந்து ஒரு இப்போ ரீசெண்டாக ஒரு 41 பேர் இறந்தாங்க. ஸோ அதில் பயங்கரமாக பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் நிறைய வழக்குகள், தலைமறைவுகள். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக விஜய் வந்து இந்த மாதிரி நட்சத்திர விடுதியில் வந்து 41 குடும்பத்தையும் வரவழைச்சி அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான செலவுக்கு ரூபா, அது நலத்திட்டங்கள் இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் காலையும் விழுந்து அழுதுருக்காரு அப்படின்னு கேள்விப்படுறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா விஜய் வந்து ஒரு தங்கமான ஒரு குணம் படிச்சவர். அது வந்து யாருமே மறுக்க முடியாது. என்னதான் அவரை குறை சொன்னாலும் வச்சாலும் அவரோட குணம் யாருக்கும் வராது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் அரசியலுக்கு வரணும்னு துளி அளவு கூட அவசியமே கிடையாது. அவர் அரசியலுக்கு வந்துதான் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையவே கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்னன்னா, அவரு வந்து அவ்வளோ தூரம் அந்த படப்பிடிப்புகள் இப்போ வந்து டாப் ஹீரோ, கரெக்டா? நம்ம வந்து அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு ரேஞ்ச்ல ஒரு பீக்ல இருக்கிறாரு. அந்த ஒரு ரேஞ்சை வந்து விட்டுட்டு வரணும் அப்படின்னா அது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அது மட்டும் இல்ல, ஃபேமிலிய கூட இதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காருன்னு நம்ம கேள்விப்படுறோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ அவங்க வீட்லயே கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம்லாம், அவங்க ஒய்ஃபு அப்படி பிள்ளைங்கள்லாம் இப்போ அவங்க கூட இல்லைல்ல. ஸோ அதுக்குமே இந்த அரசியல் தான் காரணம். அரசியலுக்கு வர்றதுனால குடும்பங்கள் வந்து பிரிஞ்சுட்டு அந்த மாதிரி கேள்விப்படுறோம். அது சரியான தகவல் இன்னும் வரல, ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அடிபடுது. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. வீட்டுல அம்மா அப்பா குடும்பம் அது இது எதுவுமே வேண்டாண்டா, எனக்கு ஒரு படமும் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம், எனக்கு மக்கள் இவ்வளவு நாள் மக்கள் என்ன வந்து காப்பாத்தி விட்டுருக்காங்க, அந்த மக்களுக்கு கொஞ்ச நாளாவது நான் நன்றி கடன் செலுத்தணும், என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நலத்திட்டங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு குறிக்கோள்ல வந்திருக்காரு. இது வந்து அதாவது பொதுப்படையா பார்க்கணும். சும்மா அதாவது அவங்க ரசிகர்கள் பண்ண தப்புல வந்து தலைவனை குறை சொல்லக்கூடாது. இப்ப தாவேக்கா வந்து எல்லாரும் நல்லவங்க நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுல உள்ள ரசிகர்கள் பண்ற அட்டூழியங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். அது வந்து தேவையில்லாத வேலைகள். அதெல்லாம் கொஞ்சம் அவங்க குறைச்சிக்கட்டும். ஏன்னா அவங்க ஒரு மெச்சூரிட்டி வரணும் அவங்களுக்கு. அவங்க எல்லாமே ஸ்கூல் படிக்கிற பசங்க அந்த மாதிரி இருக்காங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பசங்க படத்துல பார்த்துட்டு அதே ஹீரோயிசத்தை நிஜத்திலேயே எதிர்பார்க்கறாங்க, ஓகேவா? அது ஓகே, ஹீரோயிசம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விஜய் நல்லவர் தான். ஆனா கொஞ்சம் பக்குவம் பக்தனும். ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோ அதை பத்தி பேசியிருக்கோம். அதாவது என்ன சொல்றது, விஜய்க்கு வந்து அரசியல் களம் வந்து புதுசு. விஜய் அவர்களுக்கு அதை வந்து கொஞ்சம் பக்குவமான ஆட்களை வந்து கூட வச்சுக்கணும். கொஞ்சம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் இருப்பாங்கல்ல, இப்ப நிறைய கட்சிகள்ல இருந்து வந்திருப்பாங்க, எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களை கூட வச்சு அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அதன்படி நடந்தாருன்னா கட்சி பக்காவா போகும். இல்ல அந்த அறகுறைய கூட வச்சுக்கிட்டு ஒண்ணு இங்க சொன்னா ஒண்ணு கிழக்கனா ஒண்ணு மேக்க நிக்கும், ஒண்ணு மேக்கனா ஒண்ணு கிழக்க நிக்கும், அந்த மாதிரி ஆட்களை கூட வச்சுக்கிட்டு இவரு ஒண்ணுமே பண்ண முடியாது. இவர் வந்து அது புஷி ஆனந்துக்கு வந்து அரசியல் அறிவுங்கிறது இருக்காங்கிறதே எனக்கு தெரியல, துளி கூட தெரியல. இப்போ விஜய் எல்லாம் பொறுத்தளவுல மேடம் அரசியல் அனுபவங்கிறது அவருக்கு இல்ல. அவர் வந்து அப்படியே பான் வித் சில்வர் ஸ்பூன்ல பிறந்து நல்ல ஒரு வசதியான குடும்பத்துல வளர்ந்து எல்லாம் இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி வந்து தெரியல. உண்மைதான், இதுக்கு முன்னாடி போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதுக்கும் அவங்க கலந்துகிட்டது கிடையாது. சோ இப்போ அரசியல் தலைவர்களை பொறுத்தளவுல ஆர்ப்பாட்டம் போராட்டத்துல கலந்துருக்காரு. ஆனா என்ன, மாஸ்க் போட்டுட்டு தெரியாம போயிட்டு தெரியாம ரைட். அது நீங்க சொல்றது ஜல்லிக்கட்டு போராட்டத்தை வச்சு சொல்றீங்க. மட்டும் இல்ல, நிறைய அனிதாவோட விஷயத்துல எல்லாம் போயிருக்காரு. ரைட் மேடம், நான் சொல்றது வந்து சொல்றேன். இப்போ வந்து அவரை வந்து நம்ம சொல்றது என்னன்னா, அவருக்கு ஒரு கரிஷ்மா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு வந்து சொல்ல போனா, இப்போ ஜெயலலிதா அவர்களுக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் இருந்த அந்த கரிஷ்மா வந்து இப்போ விஜய் அவர்களுக்கு இருக்கு. அந்த கரிஷ்மாவை வச்சு மக்களை புல் பண்ண முடியும். புல் பண்ணிட்டு நீங்க அவங்களுக்கு அந்த அதை வந்து வாக்கா மாத்துறதுக்கு உங்க கட்சிகளும் கட்சியோட கொள்கைகளும் கட்சி நிர்வாகிகளும் தான் அந்த இதை வந்து வாக்கா மாத்த முடியும். கரெக்டுங்களா? சோ இத வந்து கட்சி நிர்வாகிகள் பலமா இருந்தா மட்டும்தான் அது நடக்கும். அதுதான் மெயின். இப்போ இந்த கட்சி இது புஷியானத மாதிரி ஆட்கள் எல்லாம் வச்சா 100% நடக்காது. இப்போ விஜய்க்கு நல்லாவே தெரியும் கேப்டன் அவர்களோட கட்சி எப்படி போச்சுன்னு. ஏன்னா கேப்டன்லாம் அவ்வளோ பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளு.
அவரெல்லாம் அரசியல் களம் வந்து அவருக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான மணிமகுடமா இருந்தது. ஆனா கூட உள்ள ஆட்கள் சரியில்லாம நிலகுலைஞ்சு போயிட்டாரு. சோ அது வந்து ஒரு என்ன சொல்ற கண்கூடா பார்த்த விஜய் நமக்கே தெரியுது, விஜய் அவர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அரசியல் சூழ்ச்சிகள்லாம். சோ அத வச்சுட்டு அவர் கொஞ்சம் கவனமா இருந்தாருன்னா நல்லபடியா கட்சி போகும். இப்போ மக்கள் சப்போர்ட் இவ்வளவு நடந்த பிறகு மக்கள் சப்போர்ட் பயங்கரமா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இப்ப ரீசெண்டா நம்மளோட மீடியால எல்லாம் நிறைய பப்ளிஷ் ஆகுதுல்ல அவரை பத்தி. சோ மக்கள் வந்து என்ன ஒரு இதுலதான் நல்ல ஒரு இல்ல இப்பவே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு குழு அமைச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க, ஒரு செயற்பாட்டு குழு. அந்த செயற்பாட்டு குழுல 3 முக்கியமான தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா SACயோட ஆதரவாளர்களா தான் இருக்காங்க. அதுவும் இவங்க புஷி ஆனந்துக்கு எதிராக களமாட்டினவங்க கட்சியில, கட்சி செயல்பாடுகள்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப இதுவே வந்து ஒரு செக்கு தான் புஷி ஆனந்துக்கு. சோ ஏன்னா இதோட முழு முக்கிய காரணம் வந்து புஷி ஆனந்த் தான்ங்கிறது எல்லாருமே சொல்றாங்க. அது வந்து மறுக்கப்படாத உண்மை மேடம். இப்போ விஜய் வந்து நல்லவர், விஜய் எந்த அளவுக்கு இதுவோ அதை நம்ம ஒத்துக்கணும். அதே அளவுக்கு கட்சியில இருக்கிற அந்த பசங்க மெச்சூரிட்டி இல்லாம சில காரியங்கள் பண்றது, இவங்க அந்த இடத்துல மிதிச்சவங்க மேல ஏறி போனது வச்சது அதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் ஓகே. ஆனா இவங்க பண்ணதுல தப்பு இருக்குங்களா? ஆனா போலீஸ் வந்து முன்னாடியே கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்க, புஷி ஆனந்திட்ட விவரத்தை இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லி உளவுத்துறையே சொல்றாங்க. சோ அப்ப அந்த இடத்துல, ஏன்னா உளவுத்துறை வந்து சாதாரணமா சொல்ல முடியாது. ஒருத்தங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்றாங்கன்னா அதை ப்ராப்பரா இவங்க ரெக்கார்டிக்கலா வச்சிருப்பாங்க. நாளைக்கு எது நடந்தாலும் அதை வந்து கோர்ட் ஆதாரத்திலையும் எல்லாத்திலையும் காமிக்கிறதுக்கு இவங்கள்ட்ட ரெக்கார்டிக்கல் இருக்கும். சோ அப்படிங்கும் போது புஷி ஆனந்திட்ட எல்லாமே சொல்லியிருக்காங்க. வந்து புஷி ஆனந்துக்கு தெரிஞ்சே இவர் வந்து இல்ல வந்துட்டு போயிருவாரு, தலைவர் இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த அளவுக்கு ஒரு அரசியல் சாமர்த்தியம், ஒரு அரசியல் அறிவு, ஒரு தொலைநோக்கு பார்வை புஷி ஆனந்துக்கு இல்ல. அடுத்து என்ன நிகழும் இது மூலமா ஏன்னா வயசு அவருக்கு இவ்வளவு தூரம் ஆயிருக்கு. ஆனா அதுக்கேத்தாப்புல ஒரு மெச்சூரிட்டி இல்ல. அரசியல் களம்னா சும்மாவா? சும்மா ஒரு அதாவது நான் என்ன சொல்ல வரேன், ஒரு பப்ளிக்ல நம்ம இப்போ ஒரு சாப்பாடு ஏதாவது கொடுத்தா கூட அங்க ஒரு 10 பேர் கூடுறான்னா அதுல அவனுக்கு எதுவும் ஆச்சுன்னா நம்ம தான் பொறுப்பு. யாரு சாப்பாடு குடுக்குறாங்களோ அவங்கதான் பொறுப்பு. சோ அதனால அதுவே பப்ளிக்ல கூட விட மாட்டாங்களே போலீஸ்காரங்க எல்லாம். பெர்மிஷன் வாங்குனீங்களா அப்படி இப்படின்னு எத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதுக்கு இருக்கு. ஆனா இவ்வளவு பேர் மக்கள் வர்றாங்கன்னு எல்லாமே, அதுவும் விஜய்க்கு ஃபேன் பேஸ் வந்து வேர்ல்டு லெவல்ல இருக்குன்னு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் நீங்க அந்த முட்டுச்சந்துல அவங்க கொடுப்பாங்கங்க. உங்களுக்கு அந்த இடத்துல நடத்தணுமா வேண்டாமான்னு உங்களுக்கு ஒரு கூறு இல்லையா? அவங்க எந்த இடம்னாலும் கொடுப்பாங்க. ஏன் ஒத்த ரூமும் கொடுப்பாங்க, இல்ல என்ன சொல்ற ஒரு சந்து ஒரு முடுக்கு கூட உங்களுக்கு கொடுப்பாங்க, கூட்டம் நடத்துங்க அதுல வச்சுன்னு. உங்களுக்கு அறிவு எங்க போச்சு? இவ்வளவு ஆட்கள் வருவாங்க, அப்ப அதுல வந்து ஒரு சேஃப்டி இஷ்யூஸ் வரும்னு உங்களுக்கு தெரியாதா? சோ அதுல எல்லாம் கொஞ்சம் நிறைய தவறி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பக்குவம் வேணும். அதாவது திடீர்னு எடுப்பார் கைப்புள்ள மாதிரி இருக்காங்க. அது அவங்க இல்ல மேடம், இவர் வந்து உண்மையை சொல்ல போனா அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல, இன்னசென்ட் இப்படி நடக்குமாங்கிறதுலாம் அவர் நினைச்சு பார்க்கல. அது நம்ம அவரை சொல்லியும் பெரிய அளவுல குற்றம் சொல்றதுக்கும் ஒண்ணும் இல்ல. இப்ப என்னன்னா, இப்போ என்ன பெரிய அளவுல பேசப்படுது அப்படின்னா, இந்த 41 பேரும் நட்சத்திர ஹோட்டலுக்கு வந்து விஜய் கூப்பிட்டு எல்லார்ட்டையும் ஆறுதல் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அதை ட்ரோல் பண்றாங்க, வைக்கிறாங்க. சோ அத பத்தி என்ன மேடம், இதுல என்ன தவறு இருக்கு? அதாவது என்ன தவறு இருக்குன்னா, அதாவது சொல்றவங்க சொல்லுவாங்க, ஏற்கனவே விஜய் கூட்டத்துல இந்த மாதிரி 41 பேர் செத்து போயிட்டாங்க. அதுல வேற இப்போ இவரு ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போகணும்னா எப்படியும் அக்கம் பக்கத்துல நியூஸ் தெரியாம இருக்காது. இன்னைக்கு இங்க போறாரு அங்க போறாரு. அப்ப மக்கள் வந்து எப்படியும் வீடு எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமான வீடு எல்லாம் இருக்காரு, அரண்மனை மாதிரியா இருக்கும். 41 வீடுக்கும் ஏதாவது ஒரு சந்து பொந்துலதான் இருப்பாங்க மக்கள் எல்லாம். சோ அப்ப அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது விஜய் கூட ஒரு 10-15 பேர் போவாங்க. அப்போ மக்கள் கூட்டம் வந்து அங்க கூடிச்சுன்னா 40 பேருங்கிற இடத்துல 400 பேருக்கு ஏதாவது உயிரிழப்பு ஏதாவது வந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? அப்ப திருப்பியும் தேவையில்லாம பிரச்சனைகள் வந்துரும். அதனாலதான் அவரு தனித்தனியா நான் மீட் பண்றேன். அந்த 41 குடும்பத்திலயும், அதுவும் அவங்க குடும்ப ஆட்களை மட்டும் தானே தனியா மீட் பண்ணாரா, வேற யாரையுமே உள்ள விடலையா? அந்த குடும்ப ஆட்கள்னா அந்த ஒரு லேடி கூட இப்ப ரீசெண்டா பேட்டி கொடுத்துச்சு. அவர் வந்து எங்களை தனித்தனியா மீட் பண்ணாரு, ரூம்ல வேற யாருமே கிடையாது. நாங்க நினைச்சா அவர் என்னனாலும் பண்ணிருக்கலாம், கோவத்துல அடிக்க கூட அவரை செஞ்சிருக்கலாம். ஆனாலும் மனுஷன் வந்து தைரியமா எங்க கால்ல வந்து விழுந்தாரு. அந்த மாதிரி அந்த லேடி அழுதுட்டு சொல்லுது. சோ அதெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன சொல்ல வரேன், அதாவது நடிக்காத, அதாவது இதையும் சில பேர் இந்த நடிப்பு அப்படி இப்படின்னு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் சொல்ல வரேன், வெளியில மக்களுக்கு தெரியுற மாதிரி நடிக்கிற ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். சோ அதை விடலாம் இது ஒண்ணும் பயங்கரமான நடிப்பு இல்லைன்னு நான் சொல்ல விரும்புறேன். இது தனித்தனியா கூப்பிட்டு அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறதெல்லாம் பெரிய விஷயம். ஏன் என்ன பொதுக்கூட்டம் போட்டா கால்ல விழுந்தாரு எல்லாரும் பாருங்க நான் அழுதேன் மன்னிப்பு கேட்கன்னு, அவரு தனித்தனியா போய் மீட் பண்ணி
மன்னிப்பு கேக்குறேன். இதை நீங்க பெருசா எடுத்து அப்படி இப்படின்னு பெரிய விஷயமாக்கணும்னு ஒரு இதுவும் கிடையாது. அவர் நடிக்கிறாரு வைக்கிறாரு, இதை வந்து அரசியல் நடிப்பு அப்படி இப்படின்னு நிறைய சேனல் போடுது தேவையில்லாம. நான் என்ன சொல்ல வரேன், அவர் ஒரு நல்ல மனுஷன். தேவையில்லாம இந்த மாதிரி நல்ல மனுஷனெல்லாம் நோகடிச்சு அரசியலுக்கு வர விடாம பண்றதா இவங்க வேலையே. இந்த இப்ப கேபிஒய் பாலான்னு கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க. இப்ப அந்த பையலுக்கு ஒரு ரசிகர் மன்றம் வச்சிருக்காங்க. அப்ப நீங்க எவ்வளவு தூரம் ஒருத்தனை வந்து கீழே தள்ள அவன் வந்து மேல ஏறிக்கிட்டே தான் வருவான். அதே மாதிரிதான் இப்ப விஜய் கதையும் இருக்கு. எவ்வளவு தூரம் சூழ்ச்சியா வீழ்ச்சியா அதெல்லாம் நமக்கு தெரியாது, விசாரணையில தான் தெரிய வரும். ஆனா எவ்வளவு தூரம் அவரை வந்து பின்தள்ளணும்னு நினைச்சாலுமே அவருக்கு வந்து மக்கள் மத்தியில மாஸ் பயங்கரமா ஏறிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா என்னன்னா இன்னும் அந்த கட்சி வந்து அங்கீகரிக்கப்படலைன்னு ஒரு செய்தி வருது. விஜய் வந்து ப்ராப்பரா அதை அங்கீகரிச்சு அதுக்குண்டான வேலைகளை முதல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தாரு. அது மட்டும் இல்ல, அந்த மக்கள் எல்லாம் ஓட்டா சேர்க்கணும். நிறைய பேர் சொன்ன மாதிரி ஒரு ஒரு திரை கவர்ச்சியில வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹீரோவா பாக்குறதுக்காக வந்த கூட்டம்னு நிறைய பேர் சொல்றாங்க. பொதுவா எல்லாத்தோட கணிப்பும் அப்படிதான் இருக்கு. ஆனா ஒரு எலெக்ஷன்ல அவர் மீட் பண்ணாதான், எலெக்ஷன்ல வந்து அவர் வந்து எவ்வளவு வாக்கு எண்ணிக்கைன்னு வாங்கும் போதுதான் அவரோட வெயிட்டேஜ் எவ்வளவுன்னு அவருக்கும் புரியும், மக்களுக்கும் புரியும். சோ அது வர கொஞ்சம் அவரோட அணில் கூட்டம் எல்லாம் கொஞ்சம் வாழை சுருட்டிக்கிட்டு கொஞ்சம் நல்ல விதமா இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. ஆனா இதுல வந்து மேடம் ஆளுங்கட்சியெல்லாம் குறை சொல்றாங்க. இல்ல ஆளுங்கட்சியை பத்தி குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஆளுங்கட்சிய நான் என்ன சொல்ல வரேன், இவங்களாம் அவங்க சொல்லுவாங்க அரசியலே தானே சார். இவங்களாம் அவங்க சொல்றதும் அவங்களே இவங்க சொல்றதும் இது ஒரு நாட்டுல நடக்கிறது தானே. அவங்க என்ன சொல்லுவாங்க, 10 பேர் உள்ள கல் எறிஞ்சான், செருப்பு எறிஞ்சான், அப்படி பண்ணா பிளேட வச்சு கீச்சாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க எதுக்கு பண்ண போறோம், நீங்க அவ்வளவு கூட்டத்தை கூட்டிட்டு லேட்டா இருந்தாரு உங்க தலைவர், தண்ணி பாட்டில் கூட கொடுக்கலங்க. சோ அந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்றது. ஆனா ப்ராப்பர் ஏங்க எத்தனை கேமரா இருந்துச்சு, எத்தனை ட்ரோன் பறக்குது. சோ நான் என்ன சொல்ல வரேன், ஒருத்தன் ஒரு செருப்பை வீசினதே என்னென்ன ஆங்கிள்னு பார்த்து யாரு வீசினா முத கொண்டு எடுத்துட்டீங்க. அப்போ உள்ள கல் எறிஞ்சவன், தள்ளி விட்டவன், பிளேட வச்சு கீச்சவன், கத்திய கொண்டு வந்து உள்ள 1000 பேர் வந்துட்டாங்கன்னு அன்னைக்கு ஒருத்தங்க பேட்டி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றீங்க. அந்த மாதிரிலாம் ஒரு கேமரால கூடயா விழாம இருக்கும். இவ்வளவு பேர் பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னாதான் ஒரு சின்ன இதே இவ்வளவு தூரம் ட்ரோல் பண்றாங்க, இவ்வளவு தூரம் வைரல் ஆகுது. அப்போ இவ்வளவு பெரிய விஷயம் ஒருத்தன் கத்திய வச்சு கீக்கும் போது ஒரு கேமரால கூடவே விழாம இருக்கும். ஒருத்தன் தள்ளி விடும் போது ஒரு கேமரால கூடவே விழாம இருக்கும். ஆனா மொத்தத்துல கூட்ட நெரிசல்ல தான் மக்கள் வந்து சஃபகேட் ஆகிதான் இந்த மாதிரி ஒருத்தங்க இது பண்ணாங்க அப்படின்னு வருது. ஆனா ப்ராப்பரா விசாரணையில என்னன்னு தெரிய வரும். ஓகே. இவ்வளவு நேரம் பயனுள்ள தகவல் பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி சார்.